Students, so last class we have completed lesson number 6 is solid state. Solid state line last நம்ம பார்த்தோம்னா imperfection in solids பார்த்தோம். There are imperfections of solid என்னன்னா the law of universe என்ன சொல்லுது அப்படின்னா the law of nature என்ன சொல்லுதுன்னா no one is perfect அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அந்த விதத்தில் சாலிட்ஸ்லேயும் வந்து இம்பர்ஃபெக்ஷன் சாலிட்ஸ் இருக்குது. இம்ப்யூரிட்டி எஃபெக்ட்ஸ் அது அந்த இம்ப்யூரிட்டி இப்போ பியூர் பர்ஃபெக்ட் கிடையாது. அதில் வந்து லைன் டிஃபெக்ட்டு, வந்து வால்யூம் டிஃபெக்ட்டு, பாயிண்ட் டிஃபெக்ட்டு, இன்டர்ஸ்டிஷியல் டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம். அதில் லாஸ்ட் ஒன் இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் பார்த்தோம். அதில் இம்பர்ஃபெக்ஷன் சாலிட்ஸில் வந்து பாயிண்ட் டிஃபெக்ட் இதெல்லாம் பார்த்து கடைசியாக இம்ப்யூரிட்டி டிஃபெக்ட்ஸ் இதெல்லாம் பார்த்து அது வரைக்கும் ரொம்ப கம்ப்ளீட் பண்ணோம். Now we are going to discuss a new lesson number 7, chemical kinetics. Chemical kinetics அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க, அந்த கைனடிக்ஸ் அப்படின்றது ஒரு க்ரீக் வேர்டு, கைனசிஸ் அப்படின்லாம் வந்தது. தட் மீன்ஸ் மூமெண்ட். அப்போது வேதி வினை வேகவியல், கெமிக்கல் கைனடிக்ஸ் அப்படின்னாலே என்னதுன்னா வேதி வினை வேகவியல். ஸோ there are many chemical reactions occurs in our daily life. நம்ம பார்த்திங்கன்னா in our body there are several kinds of chemical process occurring in our body இல்லைங்களா. இந்த யூனிவர்ஸில் நிறைய வேதி மாற்றங்கள் நடக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் a rapid reaction, then another one is it's a very slower reactions. What is the reason behind it? How the reactions are so fast or are rapid, how the reactions are very slow அப்படின்றது கண்டுபிடிக்க தெரியணும் இல்லைங்களா. அதுதான் நம்ம சொல்கிறோன்னா feasibility of chemical reaction. feasibility na நிபந்தனைகள், whether the reactions are occurs or not, நிகழ்த்தகழ்வு. இந்த ஒரு வேதி வினையானது நடக்கணும் அப்படின்னா இதுதான் நிபந்தனை. ஸோ அதை வந்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த இதில் பார்த்தோம், நம்ம 11th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருக்கோம். தெர்மோடைனமிக்ஸ் அப்படின்னு ஒரு லெசன், இதே 7th லெசன் ஃபர்ஸ்ட் வால்யூமில் லாஸ்ட் லெசன் படிச்சிருக்கோம், தெர்மோடைனமிக்ஸ். இப்போ இந்த தெர்மோடைனமிக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்திங்கன்னா the feasibility of reactions வந்து சொல்லுது, கண்டிஷன்ஸ். இந்த ரியாக்ஷன் நடக்கணும் அப்படின்னா இதுதான் கண்டிஷன், இப்படி இருந்தால் அந்த கண்டிஷன் ஒபே பண்ணால் அந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ அதை படிச்சிருக்கோம். அதே தான் அந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸை பேஸ் பண்ணி தான் அந்த கெமிக்கல் கைண்ட் ரியாக்ஷன்ஸ் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறோம். தெர்மோடைனமிக்ஸ் டஸ் நாட் involve an answer to very important thing, question of how fast the chemical reaction takes place. We know from our practical experience that all the chemical reactions take part for a time to completion. So for example, a reaction speed ranging from extremely fast femtoseconds to extremely fast, extremely slow in years, extremely slow in years also. For example, when the reactant barium chloride reacts with what is that? Barium chloride reacts with the dilute sulfuric acid. Barium chloride reacts with sulfuric acid. சரிங்களா. ஸோ இது என்ன ஆகுனா பேரியம் இதோட சேரும், சேர்ந்து நமக்கு பேரியம் சல்ஃபேட் ப்ளஸ் 2HCl. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெசிபிடேட். இமீடியட்டாக ஒயிட் ப்ரெசிபிடேட் வந்து பார்க்கும். இமீடியட்டாக ஒயிட் ப்ரெசிபிடேட் வில் பி ஃபார்ம்டு. தட் இஸ் வெரி ஃபாஸ்ட் ரியாக்ஷன். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபெம்டோ செகண்ட்ஸ், இந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் வந்து ஃபெம்டோன்னா 10⁻⁻12 அவ்வளோ குயிக்காக வந்து அந்த ரியாக்ஷன் நடக்குது. இது வந்து ஃபாஸ்ட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ரஸ்டிங் ஆஃப் அயன், இட் வில் டேக் இயர்ஸ் இல்லைங்களா. என்ன ஆகும்னா இயர் கணக்கில் ஆகும் ஒரு ரியாக்ஷன் நடக்கும். அது வந்து வெரி வெரி ஸ்லோ ரியாக்ஷன். அப்போது த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுக்கல, அதை அதை தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் வந்து இந்த கெமிக்கல் கைனடிக்ஸு, அதாவது வேதி வினை வேகவியல். ஹவு த ரியாக்ஷன்ஸ் ஆர் அக்கர்ஸ், ஹவு ஃபாஸ்ட் த ரியாக்ஷன்ஸ் ஆர் டேக்ஸ் பிளேஸ் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷின். ஸோ கெமிக்கல் கைனடிக்ஸ் இஸ் த ஸ்டடி ஆஃப் rate and the mechanism of chemical reaction. Not only gives a rate, the mechanism, how which way it follows,
வே ஆஃப் ரியாக்ஷன்ஸ் டேக்ஸ் பிளேஸ், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அண்டர் கிவன் செட்ஸ் ஆஃப் கண்டிஷன் ஃபார் டெம்பரேச்சர், ப்ரெஷர், கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இந்த யூனிட்டில் நம்ம பார்க்குறது என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன், ரேட் ஆஃப் chemical reaction. So rate of chemical reaction. Rate அப்படினால என்னன்னா speed, rate என்ன speed ன்னு அர்த்தம். So rate which is directly proportional to decrease in the concentration of reactant with respect to time, சரிங்களா? ரைட், இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா dt அப்படின்னு போடலாம். ஆர் இன்க்ரீஸ் இன் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ப்ராடக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இதான் வந்து ரேட் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். லெட் அஸ் கன்சிடர் சிம்பிள் ரியாக்ஷன், அதாவது ஏபின்னு வச்சுக்கோமே, A giving B. இதுக்கு நம்ம ரேட்டில் அப்படியே எழுதலாம். Rate directly proportional decrease in the concentration of A with respect to time or increase in the concentration of B with respect to time. So this is rate of reaction. ஒரு வினையின் வேகம். Rate of reaction எதுக்கு நேர் விகிதத்தில் இருக்கும் அப்படின்னா, decrease in the concentration of reactant with respect to time or increase in the concentration of product with respect to time. A வந்து B மாறுதுன்னா நான் A வந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகும், அதனுடைய கான்சன்ட்ரேஷன் B மாறிட்டே இருக்கும். ஒரு பர்டிகுலர் டைமில் ப்ராடக்டாக அந்த B மாறிடும். அப்போ அந்த பர்டிகுலர் இன்டர்வெல்லில் வேரியஸ் இன்டர்வெல்லில் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறோம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன். அதை வச்சு தான் ரேட் ஆஃப் ரியாக்ஷனை நம்ம வந்து டிட்டர்மைன் பண்ணுறோம். சரிங்களா? Rate is the change in the particular variable per unit time. அதாவது நம்ம சொல்கிற velocity படிச்சிருக்கோம் இல்லையா, change in displacement with respect to change in displacement of a particle with respect to time படித்தோம். அதே மாதிரி தான் இங்கே வந்து என்னென்னா change in the concentration of reactant or a product with respect with unit time. அதுதான் வந்து rate of reaction அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் நம்ம சொல்லிக்கலாம். ரேட் which is equal to இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டியை கேன்சல் பண்ணோன்னா we have to introduce rate constant. அப்போ R rate which is equal to K dA by dt or K plus concentration of product with respect to time. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேன்றது ரேட் கான்ஸ்டன்ட். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா த ரிமைனிங் டேர்ம்ஸை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.